படம் நல்லாவே இருந்ததுங்க. நிறையா கேரக்டர்ஸ்லாம் இல்லை, ஒரு 10 கேரக்டர் தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்லை. மொத்தமாக 2 பாட்டு தான். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. மற்றபடி கதை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு கோர்வையாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு ஒன்றும் புரியல எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு. பட் முடிக்கும் போது எல்லாமே கோர்வையாக வந்து நல்லா இருந்தது படம். கருப்பு பல்சரில் ஒரு மாரல் நினைக்கிறேன். அதாவது தப்பு பண்ணால் வந்து கடைசியில் உங்களை வந்து அது இட் வில் கம் பேக் அண்ட் கெட் யூ, அதான் மாரல் நினைக்கிறேன். ஐ திங்க் படம் மோஸ்ட்லி சென்னையில் தான் நடக்குது. பட் இது அது ஃப்ளாஷ்பேக் வந்து மதுரையில் நடக்குது. மன்சூர் அலிகான் ஆக்டிங் நல்லா இருந்தது. நல்லா காமெடி, ஒரு காமெடி ப்ளஸ் வில்லன் கலந்து நல்லாவே நடிச்சிருந்தார். சும்மா ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், ஒன்றும் புதுசாக இல்லை. ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகேங்க, நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது காமெடி ஓரளவுக்கு. கருப்பல்சர் படம் தான் பார்த்துட்டு வந்தேன். இப்போ படம் கேட்டிங்கன்னா ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படம் வந்து சரியில்லை. ஆனால் ஆக்டிங் வந்து அடகு தினேஷோட ஆக்டிங் ஓகே, ஆக்டிங் வைஸாக ஓகே. ஸ்டோரி கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கலாம். என்ன படத்தில் ஃப்ளானா வந்து அவங்க சொன்ன ஸ்டோரியை வந்து கரெக்டாக சொல்லலைன்னு தான் சொல்லுவேன். அந்த பல்சர் மூலிமா ஒரு பேய் ஹாரர் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது கான்ஃபிடன்ஸ் சொன்ன விஷயம் ஓகே, அதை நல்லா இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியிருக்கலாமோ டைம் எடுத்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. காமெடி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆக வேண்டிய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இதாக இருக்குது. ஆனால் ஒன் டைம் வாட்சபிள் தான் படம், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கிடையாது. அட்டக தினேஷ் ஆக்டிங் எப்போவுமே நல்லா தான், அந்த எப்போ எல்லா படத்துலையும் வர மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் லப்பர் பந்து மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு அவர் இந்த மாதிரி படம் வந்தது வந்து தெரில. படம் வந்து ஓகே, மன்சூர் அலிகான் காமெடி ஓகே. படத்தை கொஞ்சம் ஸ்லோவாக அது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு திகில் படம் அனுபவத்தை கொடுத்துச்சு கருப்பு பல்சர். டோரா மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தோம், ஆனால் அதை விட சூப்பராக இருந்துச்சு. ஜல்லிக்கட்டையும் சென்னை வாசிகளையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தீமு, ரெண்டுத்தையும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு இயக்குனர். வேறு ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன் சார். என்ன கன்வே பண்ணுறாங்க? ஒரு ஆர்ஆர், ஒரு பல்சரு, ஒரு காலை, எது கன்வே பண்ணுறாங்க? மெசேஜின்னு ஒன்றும் இல்லை தலைவரை. இதில் வந்து மனித நேயத்தை மட்டும் தான் பேசுது இந்த படம், அதை தான் கன்வே பண்ணுறாங்க. மற்றபடி இந்த படத்தில் எந்த கருத்துக்கிறதெல்லாம் சொல்லலை. தினேஷ் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். அதாவது டூயல் ரோல் வேறு. திகில் படம் நினச்சி வராதிங்க அந்த படத்துக்கு. ஒரு 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 நல்ல படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். மன்சூர் ஃபுல்லாக வராரு, ஆனால் சாப்பிட்டுனே இருக்கிறாரு. எல்லா சீன்லேயும் சாப்பாடு போட்டு சாப்பாடு வந்து பசி எடுக்குது அவர் பார்க்குறதுக்கு. பார்த்தா நமக்கு போய் வீட்டுக்கு போய் முதல்ல நல்லா வரும், நிறைய சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுது. மற்றபடி மன்சூருக்குலாம் ஒன்றும் வேலை இல்லை, டைலாக்லாம் ஒன்றும் சரியில்லை. பட் நெகட்டிவ் வந்துட்டேன். சாங்கே இல்லை தலைவர், 2 சாங் தான். அது மாண்டேஜ் மாதிரி வந்துடுது. சாங்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, டூயட்லாம் ஒன்றும் இல்லை. ஹீரோயின் இருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம ரசவாதத்தில் இருந்த மாதிரி அவங்கள பார்த்த மாதிரி தெரில, அது வேறு மாதிரி இருக்காங்க. அவங்க ரசவாதத்தில் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, இதில் ரொம்ப குண்டாக ஃபேட்டாக இருக்காங்க. கருப்பு பல்சர் படம் நல்லா இருக்கு. ஒரு ஜாலியா போற மாதிரி தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஜல்லிக்கட்டுக்காக நிறைய பேர் போராடி இருக்காங்க. ஜல்லிக்கட்டுல நிறைய உயிரிழப்பும் நடக்குது. அதனால அதை பார்க்கும் போதே பேன் பண்ணிருக்கலாம் அப்படின்னே தோணுது. என்னன்னா ஜல்லிக்கட்டு நடத்தலாம், ஆனா உயிரிழப்பு ஏற்படாத மாதிரி நடத்தலாம், இல்லைன்னா பேன் பண்றதே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால நிறைய பேர் இறந்துடுறாங்கல்ல. அப்படி ஜல்லிக்கட்டு நடக்காம இருந்தா அவங்க உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. எப்படின்னா ஒரு விளையாட்டா இருந்தா ஓகே, அதனால யாரும் உயிர் போகுதுன்னா அது நடத்தாமையே இருக்கலாம். அது என்னோட கருத்தா இருக்கும். பட் படமா பார்க்க படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. புரியல, எல்லாரோட ஆக்டிங்குமே செம்மையா இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா ஒரு ஜாலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்ச நேரம் லேகா இருந்துச்சு, பட் ஆனா செகண்ட் ஹாஃப் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் லேகா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் சூப்பர் படத்துல. சாங் ஒன்று இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. அந்த கருப்பு பைக்கை வச்சுதான் படமே பண்ணியிருக்காங்க. ஒரு பழி வாங்குற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. பட் நல்லா இருக்கு, படம் செம்மையா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி என்டர்டெய்னர், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். கண்டென்ட் வந்து ஒரு பைக்ல ஒரு ஆவிங்க, அவ்வளவுதான் சுருக்கமா சொல்ல முடியும். ஸ்பாய்லர் சொல்ல வரும்ல, ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் கதைக்குள்ள போறோம், அதை லேக்னு சொல்ல முடியாது. டைரக்டர் என்ன கன்வே பண்ண விரும்பினாரோ அதை கரெக்டா கன்வே பண்ணிருக்காரு. ஓகே, சாங்ஸ் நல்லா இருக்கு. அந்த கதைக்கு உண்டான மீட்டர் என்ன தேவையோ அது மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. கண்டென்ட் அதான் சொல்லிட்டாங்களே, நான் வந்து சொன்ன வந்து ஆடியன்ஸ்க்கு விரும்பு போயும். இது சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ஆவி கதை, அவ்வளவுதான். அதே காமெடி சென்ஸ்ல ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருக்காரு டைரக்டர்.
படத்துல காமெடியும் நல்லா இருந்தது. ஸோ பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கா? இல்ல படத்துல ஆர்ஆர் சீன்லாம் வருதுன்னு சொல்றாங்க, அதுல எப்படி இருக்கு? ஹாரர் சீன் வந்துதான். என்னன்னா அந்த ஜல்லிக்கட்டு காளையை வந்து வில்லன் வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் லைட்டா ஹாரர் வந்து இன்க்ளூடிங் காளைய பேயா வருங்களா? ஆமா. அப்படியே அது பேசுன பேய் அப்படிலாம் எதுவும் அதுல இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த காளையை வந்து இதுல வந்து இதுவா காமிச்சிருக்காங்க. படத்துல ஜாதியை பத்தில பேசிருக்குன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்குங்களா? லைட்டா ஒரே ஒரு சீன் மட்டும் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தேவையில்ல, யார் ஜெயிச்சாலும் ப்ரைஸ் இதுதானே, இந்த ஜாதிலாம் அதில் எடுத்துட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதை எடுத்துட்டு வரணும். காமெடியில ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடி மன்சூர் அலிகான் வந்து ஸ்டார்டிங்ல அந்த ஒரு காமெடி தான் நல்லா இருக்காரு. ஃபேமிலியா பார்க்கலாம். பார்க்கலாம் தாராளமா.